வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். புதுச்சேரி காவல்துறை செயலர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு, போக்குவரத்து, போதைப்பொருள் தடுப்பு மற்றும் காலி பணியிடங்களை விரைவாக நிரப்புவது குறித்து ஆலோசனை நடத்தினார். என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் தொழிலதிபருமான புகழ் என்கிற புகழேந்தி பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் தொழிலதிபருமான புகழ் என்கிற புகழேந்தி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஆசியுடன் பிறந்தநாள் விழாவை தனது இல்லத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடினார். இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொன்னாடை மற்றும் பூச்செண்டு, பழக்கூடை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். பொதுமக்கள் 1000 நபர்களுக்கு இலவச புடவையினை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கி சிறப்பித்தார். இரவு தர்மபுரி பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் எஸ். கிருஷ்ணன் ஏற்பாட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் என்ஆர் புகழ் பேரவை நிர்வாகிகள் சார்பாக பல்வேறு இடங்களில் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினர். பிறந்தநாள் விழாவில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அழகு, ஆசிரியர் வேல்முருகன் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை என்ஆர் புகழ் பேரவை நிர்வாகிகள் ஜெயக்குமார், பாலா, செந்தில், எஸ். கிருஷ்ணன், மாணவன், கிருஷ்ணமூர்த்தி, அஜய் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை என்ஆர் புகழ் பேரவை நிர்வாகிகள் ஜெயக்குமார், பாலா, செந்தில், அசோக், முத்து, பிரதீப், எஸ். கிருஷ்ணன், மணவாளன், கிருஷ்ணமூர்த்தி, அஜய் மற்றும் பலர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். ஒரே ஒரு படம் புடவை நீ என்ன பண்ண போற? வீட்டு அம்மா இருக்காங்க, அவர் கொடுப்பாரு அவர் தான் போயிட்டாரு. போயிடணும் வருவாங்க. வீரபாஞ்சாலி திரடி சரணம் சர்வதேவதாய மகாபலிபியோ நமக சககுடம்பானாம் சந்திராய நமக சர்வதே. ஒரு நிமிஷம். புதுச்சேரி ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 2023-24 ஆண்டு நீட் தேர்வில் அதிக அளவில் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை மகாலட்சுமி நகர் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 2023-24 ஆண்டில் நீட் தேர்வில் மாணவன் இளங்கோவன் 683, மனோஜ் என்ற மாணவன் 655, அப்துல் அபீப் 625 மதிப்பெண்ணும், ஜெகன் என்ற மாணவன் 615 மதிப்பெண்களும் மற்றும் திருக்குமரன் 610, குகன் 570, தினேஷ் 521 ஆகிய மாணவர்களும் மற்றும் பிரியவர்ஷினி 581, ரம்யா ஸ்ரீ
430, ரம்யா ஸ்ரீ 437 மதிப்பெண்கள் பெற்று ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மேலும் நீட் தேர்வு எழுதிய 90 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர். 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேரும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். மேலும் ஆல்பா பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பாடப்பிரிவின் அடிப்படையில் நீட் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்களின் கடின உழைப்பை பாராட்டி ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்யாகு மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மலர்கொத்து கொடுத்து இனிப்புகள் வழங்கி பாராட்டினர். இதில் பெற்றோர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் குடும்ப அட்டை பெறுவதற்கு அதிகாரிகள் ரூபாய் 20,000 லஞ்சம். அதிகாரிகளை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் குடிமைப்பொருள் வழங்கல் அலுவலகத்தை முற்றுகை. புதுச்சேரி அரசு சார்பில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. மஞ்சள் நிறம் மற்றும் சிவப்பு நிறம் என 2 பிரிவுகளில் குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு சிவப்பு நிற குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வரும் நிலையில் குடும்ப அட்டை பெறுவதற்கு ரூபாய் 20,000 அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக புகார் எழுந்தது. மேலும் நிறுத்தப்பட்டுள்ள குடும்ப அட்டைகளை உடனடியாக வழங்க கோரியும் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதை கண்டித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து அலுவலகத்தின் உள்ளே சென்று அவர்கள் இயக்குநர் அலுவலகத்தின் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி உள்ளே கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சட்டமன்ற உறுப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர் துறையின் செயலர் மற்றும் இயக்குநர் பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என்று தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. மங்கலம் தொகுதியின் பொதுப்பணித்துறை சம்பந்தமாக வளர்ச்சிப் பணிகள் ஆய்வுக் கூட்டம் வேளாண் துறை அமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர், செயற்பொறியாளர், உதவி பொறியாளர்கள், வேளாண் துறை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். PMG கிலோமீட்டர் கொடுத்துருக்கோம் சார். அப்புறம் பார்த்துக்கலாம். புதுச்சேரியில் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் புதிதாக உதயமாகியுள்ள டோனி அண்ட் கை ஹேர் ட்ரெஸ்டிங் சலூனை லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார். லண்டனை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் டோனி அண்ட் கை ஹேர் ட்ரெஸ்டிங் சலூன் நாடு முழுவதும் பல்வேறு கிளைகளை தொடங்கி தனது சேவைகளை செய்து வருகிறது. இந்த நிறுவனத்தில் ஹேர் கட்டிங், ஹேர் ட்ரெஸ்ஸிங், மேக்கப் தெரப்பி, ஃபேஷியல், மெனிக்யூர் உள்ளிட்டவைகள் செய்து வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தி வருகிறது. இதனுடைய கிளை புதுச்சேரி லாஸ்பேட்டை ECR சாலையில் நேற்று திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியநாதன் புதிய சலூனை கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் புதிய சலூன் கடையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் டோனி அண்ட் கை நிறுவனத்தின் உரிமையாளர் ஜெகதீஷ் மற்றும் பால்சன் குரூப் இயக்குனர் சோம்பால் மற்றும் பால்சன் குரூப் CEO மணிகண்டன் உள்ளிட்ட சலூன் ஊழியர்கள், நண்பர்கள். இன்றைய செய்திகளை வழங்குவோர் Fashion.laser cutting, a complete solution for tailoring. So நம்ம பாண்டிச்சேரியில லேசர் கட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைலரிங் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் நம்மளோட Fashion.tailoring இன்ஸ்டிடியூட் மட்டும்தான். சோ நம்ம Fashion.tailoring இன்ஸ்டிடியூட்ல டைலரிங், மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி கிளாஸஸ் சொல்லி இவ்ளோ கிளாஸஸ் எடுத்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கியிருக்காங்க.
சோ நம்ம பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேலரினாலே லேடிஸ்க்கு 8,000 to 10,000 மட்டும்தான். பட் ஆனா இங்க நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டாலும் ஓகே 2,000ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வீட்ல இருந்து உங்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க் இது. 9 to 5 அப்படின்ற ஜாப் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறாங்க.